ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, இன்னும் 24 மணி நேரத்துல வரப்போற நல்ல நாள்ல உனக்கான மனதை மகிழ்விக்கக்கூடிய 2 இனிப்பான நல்ல செய்திகளை உன் வீடு தேடி வந்து தருவதற்காக தான், அந்த சந்தோஷ செய்தி உன்கிட்ட சொல்றதுக்காக தான் இப்போது உன் சாயப்பா உன்னை தேடி வந்தேன். என்னதான் நீ மற்றவங்களுக்காக அனுசரிச்சு போனாலும், வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்தாலும் கூட, சில நேரங்கள்ல எப்படியும் உன் மனசை காயப்படுத்தும் விதமாக யாராவது எதையாவது சொல்லி விடுகிறார்கள் தானே. ஆனால் நீ கவலைப்பட வேணாம் என் செல்லமே. இந்த நிமிடம் இன்னைக்கு உன் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா கூடிய சீக்கிரம் நீ செய்யறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆம் என் செல்லமே, உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு பெண் உனக்காக அழுதால் அவளுக்கு நீதான் உலகம் என தெரிந்து கொள். எந்த பெண்ணும் கண்ணீர் வடிக்கும்படி நீ எந்த காரியத்தையும் செய்து விடாதே என் தங்கமே. ஏன்னா ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் எல்லாருமே என் பிள்ளைங்கள் தான். ஆனா வாழ்க்கை முழுவதும் ரணத்தையும் வலிகளையும் தாங்கிக்கிட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியா செஞ்சிடணும்னு துடிப்போட இருக்கக்கூடிய என்னுடைய பெண் பிள்ளைகள் யாரும் எதற்காகவும் கண்ணீர் விட்டு கலங்கினால் ஒரு அப்பாவாக என்னால் பொறுக்க முடியாது தானே. அப்பா மகளுடைய பாசம் எப்படிப்பட்டது என்பதையும் நீ அறிந்திருப்பாய் தானே. நிச்சயமா காயங்கள் இல்லாம இந்த உலகத்துல யாரும் வாழ்க்கையை வாழ்றது இல்லதான். ஆனா நீயாக போய் யாருக்கும் காயங்களையும் கவலைகளையும் கொடுத்து விடக் கூடாது என்று தான் சொல்கிறேன் என் செல்லமே. நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. உனக்கு உரிமையை கொடுக்கும் மனிதர்களிடத்துல நீ உரிமை எடுத்து பேசு. உரிமையா எல்லா விஷயங்களையும் கேளு. ஆனா உரிமை இல்லாத இடத்துல, உனக்கு மதிப்பு கொடுக்காத இடத்துல ஒரு ஓரமாக கூட போய் நிற்காதே என் செல்லமே. வெளிப்படையா சிரிச்சு பேசுறவங்களுக்கு, சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மனசுல நிறைய கவலைகளும் வேதனைகளும் இருக்கும் என்பதை நீ அறிவாயா? அவங்க மனசுல இருக்கக்கூடிய வெளியே சொல்ல முடியாத, வெளியே காட்ட முடியாத வேதனைகளை தான் அவர்கள் இப்படி சிரிப்பாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்துகள். சிரிச்சு சந்தோஷமா வாழ்றவங்க எல்லாம் நிம்மதியா இருக்காங்க, நமக்கு மட்டும் சிரிப்பும் சந்தோஷமும் இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்காக தான் இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன் என் செல்லவேன். சிரிக்கிறவங்களும் சந்தோஷமா வாழ்க்கையை ரசிச்சு வாழ்றவங்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருப்பதென்பது இயல்பான ஒன்று. அதை தாண்டி அவங்க வேதனையிலிருந்து வாடாமல் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு நீ கத்துக்கிட்டீனா உன் வாழ்விலும் நிச்சயம் சந்தோஷம் இருக்குமேன்னு செல்லமே. இதுவரைக்கும் உன் மனசளவுல நீ யாரையும் ஏமாற்றணும்னு நினைச்சதில்ல. ஆனா உன் மனசு உடையிற அளவுக்கு நிறைய பேர் உன்னை ஏமாற்றி கஷ்டப்படுத்துகிறார்களா? கலங்காதே என் செல்லமே. நீ இழந்ததை எல்லாம் இழந்துட்டு இனி எதையுமே இழந்து விடக் கூடாதுன்ற மன உறுதியோட எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வதும், வாழ்க்கையோட போராடி போராடி வாழ்வதும் எல்லாம் எனக்கு தெரியும் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையான உனக்காக தான் வழிகளையும் வேதனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக வந்துள்ளேன். கொக்கு மீன் பிடிக்கும் போது எவ்வளவு பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிடிச்ச பெரிய மீன் வர்ற வரைக்கும் எவ்வளவு பொறுமையை கையாளுகிறது என்பதை அதுகிட்ட இருந்து நீ கத்துக்கணும். அதே போல தன்னுடைய மழைக்காலம் வருவதற்கு முன்பாகவே தனக்கான உணவை வெயில் காலத்திலேயே சேர்த்து வச்சுக்கணும்னு விடாம ஓடி ஓடி அந்த சிறிது சிறிதாக உணவை சேமிக்கிற அந்த சுறுசுறுப்பை நீ கத்துக்கொள்ள வேண்டும் என் செல்லமே. தேனை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து சேர்க்கிற அந்த தேனி அவ்வளவு பெரிய தேன் கூடை கட்டுவதற்கும் அதுல அவ்வளவு தேனீக்களையும் சேர்ப்பதற்கும் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உனக்கு தெரியுமா? ஆக தேனியிடமிருந்து உழைப்ப கத்துக்கோ, எறும்புகளிடமிருந்து சுறுசுறுப்பை கத்துக்கோ. உன் மனசு தளரும் போதோ அல்லது சோர்ந்து இருக்கும் போதோ, சோம்பல் தனம் வரும்போதோ, இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள், ஈக்கள், அது இதுன்னு எல்லார்கிட்ட இருந்து நீ கத்துக்கிற வேண்டிய விஷயங்களை யோசிச்சு பார்த்தீனா எல்லாமே உன் வாழ்க்கையில உனக்கு உயர்ந்ததாக தான் கிடைச்சிருக்கு. இதை வச்சு நீ எல்லாத்தையுமே சுலபமா செஞ்சுக்கலான்ற எண்ணமும் அதை பெறுவதற்கான புத்துணர்ச்சியும் எல்லாமே உனக்குள்ள வந்துடும். நிச்சயமா உன் சாயப்பா நானும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன்.